ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஃபெஸ்டிவலோட 3வது நாள். நாங்கள் எந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணணும்னு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் கோயிலில் போய் பொங்கல் வைக்க போகிறோம். அதுக்காக தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அன்னைக்கு என்னோடய அவுட்லுக் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. ஸோ சிம்பிளாக தான் ரெடியாக இருந்தேன். கோயிலேருந்து பார்த்திங்கன்னா மேளதாளத்தோடு ஒவ்வொரு தெருவையும் பொங்கல் வைக்கிறவங்கள அழைச்சிட்டு போவாங்க. அந்த மாதிரி தான் இவங்க போயிட்டு இப்போ அழைச்சி வந்துட்டுருக்காங்க. பொங்கல் வைக்கிறவங்கள மேளதாளத்தோடு கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எல்லோரும் கோயிலில் போயிட்டு எல்லோரும் வந்ததுக்கப்புறம் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ எல்லோரும் பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா சென்டரில் தான் எங்களுக்கு இடம் கிடச்சிச்சு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணின உடனே பார்த்திங்கன்னா சுற்றியும் போக கண்ணெல்லாம் ரொம்ப எரிய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரம் தான் நான் அந்த இடத்துல நின்னேன். அதுக்கப்புறம் நான் அந்த இடத்த விட்டு கொஞ்சம் ஓரமாக போய் நின்றுட்டு எங்கள் அத்தை தான் அந்த பொங்கல் ஃபுல்லாக வச்சு முடித்தாங்க. பொங்கல் பொங்கி வரும்போது குலவை போட்டு அங்கே அரிசி போட ஆரம்பிச்சிட்டாங்க. மூணாவது நாளும் பார்த்திங்கன்னா இந்த முளைப்பாரி எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பொங்கல் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சாமிக்கு படைக்கிறதுக்காக பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாவிளக்குக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு ஐயர் பார்த்திங்கன்னா நாங்கள் செஞ்ச பொங்கல் கிட்ட தேங்காய் பழத்தட்டை பூஜை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தார். நெக்ஸ்ட்டு நாங்கள் அங்கே எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கொண்டு வந்த திருநீரை நான் சீரோவுக்கும் கொஞ்சம் வச்சேன். எப்பயுமே எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் சீரோவுக்கும் கொஞ்சம் திருநீர் இட்டு பிரசாதம் இருந்தால் அவனுக்கும் கொடுப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நாங்கள் சீரோ கூட விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். பிரணவம் அவன் கூட விளையாண்டுக்கிட்டு இருந்தான். சீரோவுக்கு நாங்கள் எல்லோரும் வீட்டில் இருந்தாவே ரொம்ப குஷியாயிரும். எங்களோட ஏதாச்சும் விளையாண்டுக்கிட்டே இருப்பான்.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நாங்கள் மதிய சாப்பாட்டுக்கு வந்து அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க. அங்கே தான் நாங்கள் எல்லோரும் கிளம்பி போய்கிட்டு இருந்தோம். நான், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. இது அன்னைக்கு ஈவினிங் பார்த்திங்கன்னா, முளைப்பாரிலாம் எடுத்துகிட்டு போய் கரைக்கிறதுக்காக எல்லோரும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க முளைப்பாரியை எடுத்துகிட்டு லைனில் நிற்க ஆரம்பித்தாங்க. முளைப்பாரி கூடவே பார்த்திங்கன்னா, முருகர் சிலையையும் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அந்த 3 டேஸுமே பார்த்திங்கன்னா, திருவிழா ரொம்ப ஜாலியாகவும் ஹாப்பியாகவும் போச்சு. இந்த முளைப்பாரி எடுத்துகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா, மழை தூறல் போட்டுச்சு. எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. போய் கரைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா தூறலோட தான் போய் எல்லோரும் கரைச்சாங்க முளைப்பாரியை. அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா, ஆடலுடன் பாடல் வச்சுருந்தாங்க. அதையும் நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான விலாகில் உங்களை வந்து பார்க்குறேன். டாட்டா, பாய்.